ஆண்டவன் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் உயிர்ப்பில் மகிழுங்களே, இயேசுவின் உயிர்ப்பில் மகிழுங்களே. இந்த இகமதினாலும் முழங்குகளே, வாருங்களே 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தால் அடுத்தவன் நலனில் நாட்டமை கொண்டால் ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தால் அடுத்தவன் நலனில் நாட்டமை கொண்டால் ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவன் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு ஆண்டவர் உங்களை கூட்டிச் சென்றார். அதனால் ஆண்டவரின் சட்டம் என்றும் உங்கள் வாயில் இருக்கட்டும். அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளர செய்கின்றீ. அடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 14, மேலும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம்
அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28 இறைவார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சி உற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்தாலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வி உற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. உயிர்த்தெழுந்த இயேசுவே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்கள் வழிகாட்டி. ஆண்டவரே, நாங்கள் தோல்விகளை சந்திக்கும் போது, துன்பங்களை சந்திக்கும் போது, நோயில் வாடும்போது நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் பாடுபட்டீர், சிலுவை சுமந்தீர், இரத்தம் சிந்தினீர், உயிரை கொடுத்தீர். ஆனாலும் 3ஆம் நாள் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தீர். நாங்களும் தோல்விகள், துன்பங்கள், சோதனைகள் வருகிற போது சோர்ந்து விடாமல் மன துணிவோடு எழுந்து நிற்க வரம் வேண்டி செபிக்கின்றோம். இயேசுவே, உயிர்ப்பின் ஆண்டவரே, எங்கள் மனதிற்கு உறுதியையும் உள்ளத்தில் ஆர்வத்தையும் முயற்சிகளை கைவிடாத நல்ல எண்ணத்தையும் தந்து, இயேசுவே, உமக்கு சாட்சிகளாய் வாழ இந்நாளில் வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சீடர்கள் துணிவோடு உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிகளாயிருப்பதை பார்க்கிறோம். கடவுளுடைய திட்டத்தின்படி இயேசுவை நம்முடைய கரங்களில் ஒப்புவித்தார். ஆனால் அந்த இயேசுவை நாம் சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டோம். நம்முடைய பாவங்களால் அனுதினமும் அவரை சிலுவையில் அறைகிறோம். இதை நாம் உணர வேண்டும் பிரியமானவர்களே. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மட்டும் சிலுவையில் உயிரை கொடுத்தார் என்று இல்லை.
நாம் பாவங்கள் செய்கிற போது அனுதினமும் இயேசுவை துன்புறுத்துகிறோம், சோதனைக்கு உள்ளாக்குகிறோம். அவர் நமக்காக தினமும் சிலுவையை சுமக்கிறார், நம்முடைய மீட்புக்காக அவர் இரத்தம் சிந்துகிறார் என்பதை உணர வேண்டும். இதைத்தான் அற்புதமாக இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்கவில்லை. அவர் மரணத்தை தழுவினாலும் மரணம் அவரை தன்னுடைய பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. அந்த தாவீதுடைய பாடல் அழகாக இந்த இடத்தில் மேற்கோள் சொல்லப்படுகிறது. நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன், இதனால் என் இதயம் பேருவகை கொள்ளுகிறது என்கிறார் தாவீது அரசர். இந்த இடத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் அடையாளமாக இருப்பதனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் அதே மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். தாவீதுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு ஒப்புதலானது கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்தினுடன் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காண விடமாட்டீர் என்று கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியான வார்த்தைகள் தாவீது அரசருடைய வாழ்க்கையிலிருந்து, திருப்பாடல்களிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சீடர்கள் சான்று பகர்வதை பார்க்கிறோம். அன்பிற்கு பிரியமானவர்களே, ஒரு இளைஞன் கடவுளிடத்தில் சென்று, கடவுளே, வாழ்க்கையை எப்படி வழி நடத்துவது எங்களுக்கு சொல்லிக் கொடும் என்று கேட்கிறான். கடவுளும் சொல்லுகிறார், உன் அறைக்கு சென்று உன் அறையை சுற்றிலும் பார், நான் உன்னை வழி நடத்துவது உனக்கு தெரியும் என்று சொல்லுகிறான். இவனும் அறைக்குள் செல்லுகிறான். அறைக்குள் சென்றவுடன் அந்த மேல் கூரையை பார்க்கிறான். மேல் கூரைகள் சொல்லுகிறது, இளைஞனே, உன் எண்ணங்கள், உன் சிந்தனைகள் மேலோங்கியதாக இருக்க வேண்டும். பிறகு அந்த இடத்தில் சுற்றி கொண்டிருக்கிற காற்றாடியை பார்க்கிறான். என்னை போல எப்பொழுதும் கூலா இரு சொல்லிக் கொடுக்கிறது. கடிகாரத்தை பார்க்கிறான். நேரத்தின் அருமையை உணர்ந்து மதித்து நட என்று கடிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. கேலண்டரை பார்க்கிறான். என்னை பார், நான் எப்படி அனுதினமும் புதுப்பித்துக் கொள்ளுகிறேனோ அதுபோல உன்னை நீயே அனுதினமும் புதுப்பித்துக் கொள் என்று சொல்லுகிறது. மணி பர்ஸை பார்க்கிறான். உன் வருங்காலத்திற்கு தேவையான சேமிப்புகளை நீ சேர்த்து வை என்று அது சொல்லுகிறது. பிறகு கண்ணாடியை பார்க்கிறான். உன்னை நீயே நன்றாக பார்த்துக்கொள், உன் வளர்ச்சியை பார், உன் எண்ணங்களை பார், உன் நடத்தையை பார், உன் நடை உடை பாவனைகளை பார் என்று அந்த கண்ணாடி சொல்லிக் கொடுக்கிறது. விளக்கை பார்க்கிறான். அந்த விளக்கு அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கிறது, உன் வாழ்க்கை பிறருக்கு ஒளி கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்று. அதுபோல அவன் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் படிக்கட்டுகளை பார்க்கிறான். ஒவ்வொரு முறையும் நீ வாழ்க்கையில் உயர்ந்து செல்லுகிற போது அந்த அடிகளை கவனமாய் நீ எடுத்து வைக்க வேண்டும் என்று அந்த படிக்கட்டுகள் சொல்லுகிறது. கீழ்த்தரையை பார்க்கிறான். அந்த தரையும் கூட அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மனிதா, வாழ்க்கையில் நீ உயரும்போது மிகவும் பணிவோடு நடந்து கொள் என்று. வாழ்க்கையின் பாடத்தை ஒரு அறை ஒரு மனிதனுக்கு கற்றுத்தந்து விடுகிறது. இந்த நாளிலும் கூட அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம் நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் உயிர்ப்பின் பாடம். கிறிஸ்து வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு உன்னத பாடம்தான், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாள் உயிர் தெழுவார். உயிர்ப்பு என்பது எல்லோருக்கும் நிச்சயம் உண்டு என்பதை சொல்லிக் கொடுக்கிறது இறைவார்த்தை. அதனால் நீங்கள் அஞ்சாதீர்கள். என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். உயிர்ப்புக்கு சாட்சிகளாக நீங்கள் இருக்க வேண்டும்.
யாரெல்லாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசம் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ வேண்டும், உயிர்ப்பின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலும் கூட பிற்போக்குத்தனமாக, சுயநலவாதிகளாக, தங்களுடைய எண்ணங்களை மிகவும் கீழ்த்தரமாக சிந்திக்கின்ற காவல் வீரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்களை பார்க்கிறோம். அந்த காவல் வீரர்கள் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவற்றையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த படை வீரர்களுக்கு அவர்கள் பணத்தை கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் உடலை திருடி சென்று விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று பணத்தை கொடுத்து சொல்ல வைக்கிறார்கள். அந்த படை வீரர்களும் சென்று பணத்தை வாங்கி கொண்டு அவ்வாறே செய்தார்கள் என்று சொல்லுகிறது. வாழ்க்கையில் சில பேர் சுயநலவாதிகளாக, தீய எண்ணம் படைத்தவர்களாக, பிற்போக்குவாதிகளாக இருப்பார்கள். அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. சீடர்கள் எப்படி துணிவை பெற்றுக்கொண்டார்களோ, நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்களோ, கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளானார்களோ, அதுபோல நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ இந்த நாளின் இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. செவி கொடுப்போம், சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் காலை உன்மடி அமர்ந்து உன்னை பழித்த உறவென்றாகுமா? உன் மொழி கேட்டும் என் வழி வாழ்த உன்னிடம் சேர்க்குமா? உன்மடி அமர்ந்து உன்னை பழித்த உறவென்றாகுமா? உன் மொழி கேட்டும் என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், எந்த உள்ளத்தை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்தும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாட்களில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகோளியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்ன பாடுவேன் எந்த தேவனே, எப்படி போற்றுவேன் இனிய தேவனே. என்ன பாடுவேன் எந்த தேவனே, எப்படி போற்றுவேன் இனிய தேவனே. வளம் கொடுத்தவரில் நலம் காண்கிறேன்,
ஒளி தந்தவரில் வழி காண்கிறேன். வாழ்வாகி வழியாகி உயிராகும் தெய்வம், என்ன பாடுவேன் எந்த தேவனே, எப்படி போற்றுவேன் இனிய தேவனே. ஒளியாகி வழியாகி உப்பாகி உயிராகி வாழ்வாகு வாழ்கின்ற தெய்வம், ஒளியாகி வழியாகி உப்பாகி உயிராகி வாழ்வாகு வாழ்கின்ற தெய்வம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மை வேண்டுகின்றோ. முடிவில்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் உம் கொடைகளுக்கு தகுதி உள்ளவர்களாகுமாறு நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார்.
இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனே சிலுவையின் பொருள் சொல்லுவார். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனே சிலுவையில் பொருள் சொல்லுவார். இந்த சிலுவை உமது வல்லமையும், இந்த சிலுவை உமது ஞானமும், இந்த சிலுவை உமது வல்லமையும், இந்த சிலுவை உமது ஞானமும். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா.